ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 1 2வும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியமில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் என்ன என்ட்ரி வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வேல்யூ கிரேட்டர் தென் இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஃபேஸ் வேல்யூ ₹10ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ப்ரீமியம் ₹2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ, அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ, கால் மணிக்கு எவ்வளோ, ப்ரீமியம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், உங்களுக்கு ₹12 வரணும். அதுதான் அப்போ ₹2என்றது ப்ரீமியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரீமியம் இஷ்யூ பண்ணும்போது என்ட்ரி என்ன ஆகுனா, ப்ரீமியம் வந்து 2 விதமாக அப்ளிகேஷன்லேயே இஷ்யூ பண்ணலாம், அலாட்மெண்ட்லேயும் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அப்ளிகேஷனில் இஷ்யூ பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்னா கிரெடிட் சைடில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இதே அலாட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா டியூ என்ட்ரியில் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இப்போ உங்களுக்கு 2 இல்லுஸ்ட்ரேஷன் அப்கமிங் இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ தேர்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். AB & Co Limited issued 500 lakhs equity shares of ₹10 each. 10 என்றது ஃபேஸ் வேல்யூ, 10 each at a premium of ₹4 per share. இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 10 + 4 14 இருக்கும். டோட்டல் ஃபேஸ் வேல்யூ. அதில் ₹4 என்னன்னா ப்ரீமியம் எல்லாம் பே பண்ணியிருக்காங்க, பேபிள் ஆன் அப்ளிகேஷனில் தான் ப்ரீமியம் இங்கே பே பண்ணியிருக்காங்க. த ஷேர்ஸ் வேர் ஆல் சப்ஸ்கிரைப், எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, எல்லா டியூ அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ரீஃபண்ட் என்ட்ரி நம்மளுக்கு வராது. ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன எழுதுவோம், ரிசிப்ட் என்ட்ரி. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, இப்போ 500 lakhs இருந்துச்சுன்னா நம்ம டெபிட் கிரெடிட் போடும்போது இன் லேக்ஸ்ன்னு போட்டிருக்கலாம். இப்போ 7,000 lakhsன்னு வரும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ரிசிப்ட்னா என்னது, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் தான் போடுவோம். இங்கே ரிசீவ் பண்ணது ஃபுல் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ 500 lakhs into ₹14. ஏன்னா அப்ளிகேஷனில் ப்ரீமியமும் இருக்குது. ₹10 each at the premium of ₹4 on fully on application தான். இப்போ 10 + 4 14. 14ஆல் மல்டிப்ளை பண்ணி 7,000 lakhs வரும். நம்ம இங்கே 50 இருக்குன்னு மீன் பண்ணிக்கணும் மேலே. தென் ரீஃபண்ட் என்ட்ரி இங்கே வராது, ஏன்னா ஃபுல் ஷேர்ஸும் நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோ, 7,000 lakhs அண்ட் 500 lakhs into ₹14. ஷேர் கேபிட்டல்னாலே நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம், ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது இஷ்யூ பண்ணது எவ்வளவோ அது இருப்போம். இஷ்யூ பண்ணது இங்கே 500 lakhs. இப்போ 500 lakhs இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ ₹10 போட்டுனா 5,000 lakhs டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இங்கே எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, ₹4. இப்போ 500 lakhs இன்ட்டு ₹4 2,000 lakhs. ரெண்டே ஆட் பண்ணால் 7,000 lakhs நம்மளுக்கு வந்துருச்சு. தென் ஃபோர்த் இல்லுஸ்ட்ரேஷன். CD and Company Limited issued 500 lakhs equity shares of 10 each at a premium ₹4. அங்கே வந்து என்ன லாஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன பார்த்தோம்னா ஃபுல்லி ஆன் அப்ளிகேஷனில் தான் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு பார்த்தாங்க. இப்போ இங்கே என்னென்ன ₹10 பிரிச்சுருக்காங்க. 1 per share on application, 6 per share on allotment. இப்போ இங்கே ப்ரீமியம் எதில் இருக்குன்னா அலாட்மெண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ₹6 per share இன்க்ளூடிங் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இப்போ ₹6 இருக்குன்னா ₹4 ப்ரீமியமாக, ₹2 அலாட்மெண்ட்டுக்கு, ₹3 ஆன் ஃபஸ்ட்டு கால் அண்ட் பேலன்ஸ் ஆன் த ஃபைனல் கால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ, ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரீமியம் 14 வரணுமா. இப்போ அப்ளிகேஷனுக்கு ₹1 போயிடுச்சு. ப்ரீமியமோட சேர்த்து அலாட்மெண்ட், ஃபஸ்ட்டு கால் ₹3, ஃபைனல் கால் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோனா 14 - 10 போட்டோம்னா இப்போ பேலன்ஸ் ₹4 இருக்குது. இப்போ ₹4 தான் நம்மளுக்கு ஃபைனல் காலோட அமௌண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். இந்த சம்லையும் சப்ஸ்கிரைப் எல்லா ஷேரும் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, டியூ அமௌண்ட்டு எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டோம்.
நீங்கள் இந்த மாதிரி கிவன் மணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கும்போது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து சம்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ரிசிப்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபுல் ஷேரும் ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ 500 lakhs இன்ட்டு அப்ளிகேஷனோட அமௌண்ட் எவ்வளோ 1 rupees. இப்போ இன்ட் மல்டிப்ளை வித் 1, இப்போ 500 lakhs. நம்ம லேக்ஸில் இங்கே வந்து மேலே வந்து டெபிட் கிரெடிட்டில் எழுதியாச்சு இன் லேக்ஸ்ன்ட்டு. ஸோ 500 போட்டால் போடும். தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 500 lakhs இன்ட்டு ₹1 500. இப்போ இங்கே அலாட்மெண்ட்டில் தான் ப்ரீமியம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ அலாட்மெண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 6 rupees. இப்போ 500 lakhs இன்ட்டு 6 rupees போட்டிங்கன்னா 3000 lakhs வரும். அப்போ 3000 போட்டால் போடும். டு ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டலில் இப்போ ஷேர் கேபிட்டல் அலாட்மெண்ட்டோட கேபிட்டல் ப்ரீமியம் கேபிட்டலுக்கு எவ்வளோ 2 rupees. இப்போ 500 lakhs இன்ட்டு 2. இதே ப்ரீமியம்னா 500 lakhs இன்ட்டு ₹4 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் 3000 lakhs வரணும். தென் டியூ ரிசீவ்ட், இங்கே என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா டியூ மணியும் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ ஸோ 500 lakhs இன்ட்டு ₹6 அலாட்மெண்ட்டோட டோட்டல் அமௌண்ட். ஃபஸ்ட்டு கால், ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், கால் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 3 rupees. ஃபஸ்ட்டு காலுக்கு 3 rupees. தென் 500 lakhs இன்ட்டு ₹3. அப்போ ரிசீவ் பண்ணது ஃபுல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு. ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபைனல் காலுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ₹4 rupees. இப்போ 500 lakhs இன்ட்டு ₹4 2000 lakhs. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால், ரிசீவ் பண்ணது ஃபுல் அமௌண்ட். இந்த சம்மில் என்ன கேட்டுருக்காங்கன்னா கேஷ் புக் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் புக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க, பேங்க் என்ட்ரியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வேணும் ஈஸியாக உங்களுக்கு ஜேர்னல் போடணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவேன்னா தட்ஸ் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் புக், இப்போ பேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. பேங்க் எந்தெந்த என்ட்ரியில் வருவே, இங்கே இப்போ 4. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால், எங்கெங்கே பேங்க் என்ட்ரி இருக்கோ அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற எழுதி நம்ம அமௌண்ட் எழுதிடுவோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ, டோட்டலாக 7,000 lakhs வருது. இப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் 7,000. இந்த சம்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 3யும் 4ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் PDF, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் சென்ட் PDFன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.